2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிஐ முடிவு செய்துள்ளது. திடீரென்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்ற ராசா பரிசோதனைக்கு பின் அங்கிருந்து திரும்பினார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் 1,76,000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக தலைமை தணிக்கை அதிகாரி அறிக்கை வெளியானதை தொடர்ந்தும் இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த அதிரடி உத்தரவுகளை அடுத்தும் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இந்த விவகாரத்தில் ராஜினாமா செய்த முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாவின் வீடுகள், அவரது உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளில் 2 சுற்று சோதனை நடத்திய சிபிஐ ராசாவுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளது. விரைவில் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் சென்னையில் உள்ள ராசா திடீரென்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட உள்ளதாக கருதப்பட்ட நிலையில் உடல் பரிசோதனைக்கு பிறகு சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு திரும்பினார். அப்போது சிபிஐ விசாரணை குறித்து நிருபர்கள் கேட்டபோது இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரப்போவதில்லை என்றும் விசாரணையை சந்திக்கப் போவதாகவும் ராசா கூறினார். டெல்லியில் சிபிஐ நடத்திய ரைடுக்கு பின்னர் சென்னை திரும்பிய ராசா சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகையிலேயே தொடர்ந்து தங்கியுள்ளார். அவ்வப்போது முதல்வர் கருணாநிதியை சந்தித்து ஆலோசித்து வருகிறார்.